ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹோல் கிரெயின் உடைய கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே எடுத்திருக்கேன் நான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருப்புளுந்து, பச்சைப்பயிறு, வெள்ளை மூக்கடலை, அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை, கேழ்வரகு, கம்பு, அப்புறம் கருப்பு கனி அரிசி இதெல்லாம் ஊற வச்சுட்டேன். ஸோ இது ஒரு 4 to 6 hour எப்பயும் போல் நம்ம ஊற வச்சுடுங்க. கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தென் மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரத்தில். நெக்ஸ்ட்டு அது ஃபர்மெண்டேஷன் ஆகட்டும் ஓவர் நைட்டு. ஸோ ஆஃப்டர் ஓவர் நைட்டுக்கு அப்புறம் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நல்லா மாவு நொதிச்சு வந்திருக்கு. ஸோ நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு காம்பினேஷனாக இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் வித் பீனட் இது 2 ரெடி போட்டு இன்றைக்கி காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் சட்னி. ஸோ நான் அதுதான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். அரைச்சிட்டேன். இப்போ அரைச்சதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ எப்பயும் போல் எப்படி நம்ம வீட்டில் தாளிக்கிறோமோ அதே மாதிரி தாளித்து சட்னி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது சட்னி, இந்த தோசைக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணிடுற எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி இது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் அப்போது வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கனால நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய சாப்பிட்றேன். நான் இந்த மாதிரி ஃபுட்டை தான் தேடி நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ யாராவது வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை. சூப்பராக இருக்குது இந்த தோசை. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ரிச் ப்ரோட்டீனும் கூட. இது ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்க பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பழக ஆரம்பித்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு தோசை எப்பயும் போல் தான் வரும். ஸோ 2வது தோசை சூப்பராக வந்திருக்கு. நல்லா மொறுமொறாக கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீட்டில் இருக்கார்ல எங்கள் ஐயா துறைக்கே கொடுப்போம். பட் சிம்பிளி வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் நம்மளுக்கு வரும். பார்ப்போம். ஏன்னா ஹெல்தி இல்லையா, ஹெல்தி எல்லாரோடைய ரியாக்ஷனும் அப்படி தான் இருக்கும். ஹெல்தியான ஃபுட்டு எதுவுமே. ஓகே, பாய். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாய்.